ஒரு நாடு ரெண்டா பிரியறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியால இருந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் தனித்தனியா பிரிஞ்சது, தனி நாடுகள் ஆனது ஒரு உதாரணம். தென்னிந்தியால கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம்னு தனித்தனியா மொழி வாரியா மாநிலங்கள் கூட பிரிக்கப்பட்டது. சமீபத்துல தெலுங்கானாவும் பிரிஞ்சது. இப்படி அரசியல் ரீதியா மனுஷனால பிரிக்கப்பட்ட நிலங்கள் நிறைய. ஆனா இயற்கையாவே ஒரு நாடு தன்னோட நிலப்பரப்ப ரெண்டா பிரிச்சுக்க முடியுமா? அது எப்படா சாத்தியம் அப்படி கேக்குறீங்களா? சாத்தியம் தாங்க. உலகின் 2வது பெரிய கண்டமா கருதப்படுற ஆப்பிரிக்கா ரெண்டா பிரிய போறதா ஒரு தகவலை நீங்க அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கலாம். இல்ல இது உங்களுக்கு புதுசாவும் இருக்கலாம். அது கண்டிப்பா பிரிஞ்சிரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா பிரிஞ்சா ஆச்சரியப்பட முடியாதுன்னு சொல்லலாம். நல்லா மழை பெஞ்சு சேரும் சகதியுமா இருக்கிற ஒரு விவசாய நிலம் கொஞ்ச நாளைக்கு பிறகு நல்லா வெயில்ல காய்ந்து போய் வறட்சியா தோற்றமளிக்கும் போது அதுல இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளை, விரிசல்களை நம்மளால பார்த்திருக்க முடியும். இந்த விரிசல்கள் மேலோட்டமா அந்த நிலத்தை சின்ன சின்ன நிலப்பரப்புகளா பிரிச்சிருக்கும். அந்த பிளவுகளை, நிலப்பிரிவுகளை அப்படியே பல 1000 கிலோமீட்டருக்கு பெருசா கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லாம பிரிஞ்சிரும் நிலப்பரப்பு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனா அது சாத்தியம்தான். ஏன்னா பூமியோட வரலாற்றுல ஒன்னா இருந்த நிலப்பகுதிகள் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சுதான் கண்டங்களா ஆகியிருக்கு. அதை ப்ரூவ் பண்ண கோட்பாடுகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் போக போக பார்க்கலாம். அப்படி ஆப்பிரிக்காங்கிற ஒரு கண்டம் முழுசா ரெண்டா பிரிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி பிரிஞ்சா அந்த பிரிவு எப்படிப்பட்டதா இருக்கும், என்ன நடக்கும், அப்படி பிரிய போகுதுன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும், பிரிஞ்சதுக்கு பிறகான விளைவுகள் எந்த மாதிரி இருக்கலாம்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த ஷோல டீடைல்டா அலசி ஆராய போறோம். ஆப்பிரிக்கா பிரியறத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஆப்பிரிக்காவோட வரலாறு, பூமியோட வரலாறு, பூமியோட பல்வேறு அடுக்குகள், ஆப்பிரிக்க நிலப்பரப்போட சிறப்பம்சங்கள், ஆப்பிரிக்காவோட வறுமைக்கு பின்னாடி இருக்கிற மிக நீண்ட வரலாறு அப்படின்னு இன்னமும் எக்கச்சக்கமான விஷயங்களும் இந்த ஷோல உங்களுக்காக வெயிட்டிங். சரி, ஹெட்போன்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க, ஷோ உள்ள போகலாம்.